தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் ஒவ்வொரு பாகத்திலையும் நம்ம இந்த பரப்புரையை மேற்கொள்றோம். எதற்காக அப்படின்னா, இப்ப 2016 தேர்தலா இருக்கட்டும், 2019, 2021, 2024, அதன் பிறகு 2026, இப்படி நம்ம வியூகம் அமைத்து இதற்கு முன்னாள் வரைக்கும் நம்ம என்னென்ன வாக்குகள் வாங்கியிருக்கோம். இப்ப அதிமுகவா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், இந்த கட்சிகளோட நம்மளுடைய வாக்குகள் எப்படி இருக்கு, நம்ம இப்ப இவங்களெல்லாம் விட எவ்வளவு அளவு நம்ம உயர்ந்த அளவுக்கு நம்ம வாக்குகள் வாங்கி வெற்றி கட்டில அமரணும். 2026 சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கணும். மறுபடியும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சி கட்டில அமரணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் இதுல முக்கியமா BLA 2, BLC, BDA. BLC இங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ, நீங்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்லும் பொழுது நமக்கு துண்டறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பேட்ச் கொடுத்திருக்காங்க, ஓரணியில் தமிழ்நாடு குத்திருக்கீங்களா, அதையும் அணிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி இருசக்கர வாகனங்கள்ல அந்த ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க, அதையும் பொருத்தி நம்ம ஒவ்வொரு வீடுகளுக்கும் போகும்போது அந்த துண்டறிக்கைகள் கொடுத்திருக்காங்க. அது நம்மளுடைய அரசினுடைய நலத்திட்டங்கள் என்ன, நம்மளுடைய 4 தொகுதிகளுக்கும் என்னென்ன நம்மளுடைய அரசு செய்திருக்கு, சாதனைகள் செய்திருக்கு, நம்ம நகர்ப்புறத்துல என்னென்ன சாதனைகள் செய்யப்பட்டிருக்குங்கிறத நம்ம துண்டறிக்கைகளை கொடுத்து ஒவ்வொரு வீட்லையும் ஒரு 5 நிமிடம் பேசிட்டு, நம்ம BLC யாரை ஒதுக்கியிருக்காங்களோ, இப்போ 100 வாக்காளர்களுக்கு ஒரு நபர்னு ஒதுக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 100 வாக்காளர்களுக்கு அந்த ஒரு நபர் என்ன செய்யணும், 25 குடும்பம் 20 குடும்பம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம சரியான முறையில நம்ம அந்த துண்டறிக்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப கொடுக்கும் பொழுது ஒரு 5 நிமிடம் பேசும் பொழுது அந்த BDA என்ன செய்யணும்னா, ஒரு குழு அந்த இடத்துல புகைப்படம் எடுத்து நம்மளுடைய அப்டேட்ஸ் தலைமைக்கு அனுப்பணும். இதுதான் BDA ஓட வேலை, டிஜிட்டல் ஏஜென்ட். இங்க யாரு BDA யாரு, சரி அவங்கள்ட்ட நீங்க தெரியப்படுத்திருங்க. ஏன்னா நம்மளுக்கு தலைமைக்கு நேரடி தொடர்பு மாதிரி நம்ம அந்த BDA தான் முக்கியம். ஏன்னா அவங்க எப்படியெல்லாம் நமக்கு நம்ம என்னென்ன மேற்கொள்கிறோங்கிறத தலைமை பார்க்கறதுக்கு BDA தான் மெயின். ஏன்னா அவங்க எப்படி நம்ம அதை அப்லோட் பண்ணி அனுப்புறாங்க அப்படிங்கிறது தான் மெயின். அதனால இங்க இருக்கக்கூடிய உறவுகள் மறுபடியும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம மாபெரும் வெற்றி பெற்று நாம் ஆட்சி கட்டில் அமரணும். அதற்கு தீவிரமாக நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு சுயநலம் கருத்து வேறுபாடு இன்றி நம்ம ஒரு பொதுநலத்தோட செயல்பட்டு, நிறைய திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள் இருக்கு. இந்த துண்டறிக்கைகளை படிச்சீங்கன்னா தெரியும். இன்னும் அதுக்குள்ள அடங்காத திட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க. மென்மேலும் நிறைய திட்டங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும். இன்னைக்கு கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் எல்லா பெண்களும் வாங்குறாங்க. இன்னும் அதை விரிவுபடுத்தணும்னு சொல்லி முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு. அதனால தொடர்ச்சியான முறையில நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியாலும் இப்படி ஒரு சாதனை திட்டங்களை செய்ய முடியாது. அன்பு உறவுகள், இதையெல்லாம் நீங்க நினைத்து கொண்டு நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்லும் பொழுது ஒரு நல்ல முறையில பேசி, மறுபடி அது மாற்று கட்சியாக இருந்தாலும் அவர்களை பேசி ஈர்த்து, என்னென்ன திட்டங்கள் நீங்க வாங்குறீங்களா, இந்த கலைஞர் உரிமை தொகை, உங்க வீட்டுல புதுமை பெண்கள் திட்டத்துல பிள்ளைங்க, கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க 1000 ரூபாய் வாங்குறாங்கன்னு சொல்லும் போது அந்த மாற்று கட்சியில் இருக்கவங்களுக்கு கூட நம்மளுடைய முதலமைச்சர் மேல ஒரு அன்பு வருது, ஒரு ஈர்ப்பு வருது. ஒரு ADMK காரவங்க வீட்டுல இருக்கிறவங்க அந்த பெண்கள் கூட அங்க போய் ஓட்டு போட போகும்போது அந்த இடத்துல போய் தெரியாம என்ன செஞ்சுறாங்க, நம்மளுடைய கட்சிக்கு போய் வாக்கு செலுத்திட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அப்படி ஒரு திட்டங்கள் இருக்கு. மாற்று கட்சியில இருக்கிறவங்களும் இன்னைக்கு இந்த திட்டங்களால பயன்பெற்று இருக்காங்க. அதனால நீங்க இந்த BLC போகும்போது தெளிவான முறையில சொல்லி நம்மளோட திட்டங்களை பேசி துண்டறிக்கைகளை கொடுத்துட்டு வந்தோம்னா நிச்சயமா நம்ம 2026ல நல்ல ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று நம்ம மறுபடியும் ஆட்சி கட்டில் அமர்வோம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.